ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர்ந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா டே 3. அதுக்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான டவுட்டே என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பிரச்சனையே வரும். சார் வீக்லி கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க, மந்த்லி கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு எதை எப்படி பண்ணனே தெரில. நான் இது வரைக்கும் ஸ்டாக்கில் நல்லா ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கில் ஒரு ஷேரை வாங்குவேன், விற்பேன், லாபம் வரும், நஷ்டம் வரும், அதை எடுத்துப்பேன். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 5 டவுட் முக்கியமாக வரும். அந்த 5 டவுட் நாளைக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி கான்ட்ராக்ட்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேடிங்கில் கான்ட்ராக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் இன்வால்வ்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் கான்ட்ராக்ட் தட் கிராண்ட் த ரைட் பட் நாட் அ அப்ளிகேஷன் டு பை அ கால் ஆப்ஷன் ஆர் செல் அ புட் ஆப்ஷன். அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து நெஃப்டியோட சார்ட், சரிங்களா? நெஃப்டியோட ஆப்ஷன் செயின் தான் நாங்கள் ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நெஃப்டியில் மட்டும்தான் வீக்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகும், நம்ம எடுக்கிற டேட்டை பொறுத்து, சரிங்களா? அது ஸ்பெசிஃபிக் டேட்டில், சரிங்களா? இங்கே இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான டேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆயிரும், சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டீங்க, இன்றைக்கே விற்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு 17ஆம் தேதி எடுத்துருக்கிறீங்க. இன்றைக்கி நமக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி, சரிங்களா? ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் வந்துட்டு 17ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்ட். ஏன் 17 அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆகும், சரிங்களா? 10ஆம் தேதி இருக்கும், 17ஆம் தேதி நீங்கள் எந்த கான்ட்ராக்ட்னாலும் எடுத்துக்கலாம். இந்த 17ஆம் தேதி என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் க்ளோஸ் பண்ணலை, அதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் தேதி எடுத்திருக்கீங்க, இன்றைக்கே க்ளோஸ் பண்ணால் பண்ணலாம், 6ஆம் தேதி எடுத்திருக்கீங்க, க்ளோஸ் பண்ணனா பண்ணலாம். ஆனால் 17ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் வைக்க முடியும். நீங்கள் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் புரோக்கர் க்ளோஸ் பண்ணிடுவார், சரிங்களா? அப்புறம் இங்கே ஸ்பெசிஃபிக் டேட் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், சரிங்களா? இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த கான்ட்ராக்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்ட்ஸில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் எடுக்க சரிங்களா ரிஸ்க்கை வச்சு தான் முழுமையாக இருக்கும். அதாவது 3 விஷயம் இருக்குது. அதாவது பெங்களூரில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தக்காளியோட ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மி. நீங்கள் சம்டைம்ஸ் கேள்விப்படுவீங்க பெங்களூர் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ பெங்களூரில் வந்துட்டு தக்காளி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த தக்காளியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னைக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா சென்னையில் வந்துட்டு ஒரு 100 ரூபாயில் போயிட்டுருக்கு, சரிங்களா? 10 கிலோ வந்து 1000 ரூபாயில் போயிட்டுருக்கு, 1 கிலோ 100 ரூபாயில் போயிட்டுருக்கு, சரியான பீக். அப்போ என்ன பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியோட ரேட் என்னவா இருக்குது, ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது, 10 ரூபாயில் இருக்குது 1 கிலோ. இங்கே நீங்கள் கொண்டு வந்தது விற்றீங்கன்னா 90 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இதை எப்படி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வரீங்களா, இல்லை அப்படின்னா ட்ரெயினில் கொண்டு வரீங்களா, இல்லை அப்படின்னா ட்ரக்கில் கொண்டு வரீங்களா அப்படின்றது. ஃப்ளைட் அப்படின்னா உங்களுக்கு அஷ்யூரிட்டி இருக்குது, சரிங்களா? ஃப்ளைட்டில் என்ன அப்படின்னா அன்னைய டேட் தானே, அன்னைய டேட்டுக்கு கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும். அன்னைய டேட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், சரிங்களா? ஏன்னா 1 ஹவரில் ட்ராவலில் டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் ஏற்றி இறக்குறது தான் நமக்கு டைம் இருக்கும், சரிங்களா? ட்ரெயினில் எடுத்துகிட்டு வர்றது வந்து டைமிங் இருக்குது, சரிங்களா? சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 2 டேஸ் ஆகும் அப்படின்னா, பட் அந்த டேட்டில் தக்காளியோட ரேட்டு இங்கே சென்னையிலையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ், சரிங்களா? அதே மாதிரி ட்ரக்கில் எடுத்துகிட்டு வரீங்க. ட்ரக்கில் எடுத்துகிட்டு வரும்போது சென்னையில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ல, பீக்கில் இருக்குது, நீங்கள் கொண்டு வரும்போது நல்ல விலைக்கு கிடச்சிது, அதே 100 ரூபாயில் இருக்குன்னா உங்களுக்கு லாபம். 80 ரூபாயில் இருந்தாலும் லாபம், 50 ரூபாயில் இருந்தாலும் லாபம். ஏன்னா 10 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம் 1 கிலோ, சரிங்களா? அதே இது 20 ரூபா 30 ரூபாயில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, அங்கேருந்து வந்திருக்கோம், டீசல் போட்டு வந்திருப்போம். அங்கே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டிரைவர் பேட்டா இருக்குது, அவங்களுக்கு சேலரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போது இந்த கான்ட்ராக்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. நான் நெஃப்டியோட சார்ட் எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ நெஃப்டியோட சார்ட்டை நான் வியூ பண்ணுறேன். வியூ பண்ணச்ச இங்கே நெஃப்டி வந்துட்டு இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24,737 இருக்குது. இந்த கான்ட்ராக்ட், சரிங்களா, 25,000 தொற்றும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 25,000 எவ்வளோ நாளில் தொடும், 1 வீக்கில் தொடும், 1 மந்தில் தொடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ட்ராக்ட்ஸை எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ 25,000 மேலே போகும்போது நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணணும், சரிங்களா? அப்போது நான் இங்கே கான்ட்ராக்டில் ஆட் பண்ணுறேன். 25,000 அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணேன் அப்படின்னா என்னவா இருக்குது, இங்கே பாருங்கள், 10 மார்ச் இருக்குது, 17 மார்ச் இருக்குது. இந்த காலை மட்டும் கவனிங்க, சரிங்களா?
ஸோ இதையும் ஆட் பண்ணுறேன், 10 மார்ச்சையும் ஆட் பண்ணுறேன், 17 மார்ச்சையும் ஆட் பண்ணுறேன், 24 ஆட் பண்ணுறேன். ஏன்னா சரிங்களா 24க்கு அடுத்து இங்கே உங்களுக்கு மார்ச் மட்டும்தான் ஷோ ஆகும். சரிங்களா, மித்தெல்லாம் மார்ச் டேட் போட்டிருக்கோம். இது அந்த மந்தோட லாஸ்ட்டில் இது க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, லாஸ்ட் அதை லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை எதுவோ அதில் க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, அப்போது கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் 3 மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ இந்த மந்த் வந்து மார்ச் இருக்கும், ஏப்ரல் இருக்கும், மே இருக்கும். சரிங்களா, ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா, இதுக்கு அடுத்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா, இங்கே நீங்கள் பார்க்கும்போது டிசம்பர் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் டேட் பார்த்தீங்கன்னா 2028 அப்படின்னு இருக்கும். ப்ராப்பராக பார்க்கும்போது 3 மந்த்ஸுக்கு ப்ராப்பரான கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போது நீங்கள் கணிக்கிறது. சரிங்களா, இப்போ கணிச்சிட்டிங்க எவ்வளோ போகும், மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆக போகுது. சரிங்களா, அப்போ 25,000 போகும். என்னைக்கு போகும்? நான் சொன்னால இந்த தக்காளியை நீங்கள் கொண்டு வரீங்க, இந்த தக்காளியை நீங்கள் ரைட்டான டயத்தில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டீங்க, 1 ஹவரில் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். சரிங்களா, நமக்கு இஷ்யூவே கிடையாது, ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் இந்த ப்ரிடிக்ஷன் மிஸ் ஆகும்போது, நீங்கள் கணிச்சது மிஸ் ஆகும்போது, நீங்கள் ட்ரக்கில் எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அப்படி வரும்போது இங்கே ரேட் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லாஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த 10ஆம் தேதி நீங்கள் நினச்ச ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, இதான் நீங்கள் லாட்டில் தான் பை பண்ண முடியும். நீங்கள் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு ஷேர் அப்படின்னு வாங்குவீங்க. இங்கே அப்படியெல்லாம் வாங்க முடியாது. சரிங்களா, இங்கே லாட் சைஸில் தான் வாங்க முடியும். ஒரு லாட் அப்படின்னா 65, 2 லாட் அப்படின்னா 130. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 3 லாட்ஸ் 4 லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போது மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துருங்க மார்ச். சரிங்களா, ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த மட்டும் நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க, பர்டிகுலராக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரிங்களா, அந்த ஒர்க் டைமில் உங்களால் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. மந்த்லி எடுத்திங்கன்னா, அதுவும் இந்த மணியில் எடுத்திங்கன்னா ப்ராப்பரான மொமெண்டம் இருக்கும். ஸ்கேல்பிங் நான் நல்லா ஃபுல் டைம் ட்ரேடில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த வீக்கே எடுங்க, 10 பாயிண்ட்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு லாட் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த மட்டும் 3 மந்த்ஸ் ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா, அந்த 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் நீங்கள் என்ன டேட் வேணாலும் எடுக்கலாம், அந்த டேட்டோட லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 17ஆம் தேதி கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் நான் 17ஆம் தேதி கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன், ஆனால் இன்றைக்கி தேதி 5 தான், நான் இன்றைக்கி விற்க முடியுமான்னு கேட்டால் உங்களால் கட்டாயமாக விற்க முடியும். சரிங்களா, அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொண்டு போக முடியாது. 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்கரே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுவார். அன்றைக்கி இருக்கிற ப்ராஃபிட் என்னவோ லாஸ் இருந்தாலும் அதை கழிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நாளைக்கும் கொடுக்குறேன். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன டேட் கொடுத்தாலுமே அந்த டேட், அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அது எக்ஸ்பைரி இருக்குது. நெஃப்டியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, ஸ்டாக், இது எல்லாத்துக்குமே மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கும். சரிங்களா, இந்த நெஃப்டியில் மட்டும்தான் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நெஃப்டியை பற்றி ரொம்ப பூமாக பேசுகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இதுதான் ரீசன். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன். அவங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து கண்டிப்பாக நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதனால் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு வரும். திங்கள் டு அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும், திங்கள் டு வெள்ளி வரைக்கும் உங்களுக்கான இந்த டேஸ்க்குள்ள வீடியோஸ், அதாவது பேசிக்ஸ் 100 டேஸ் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸை பற்றி படிக்கிறது அதெல்லாம் டீட்டெயில்டாக வரும். சரிங்களா, எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.